ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சுய சிந்தனையும் மன அழுத்தமும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அதிகமாகிச்சிட்டு இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு வந்து அதிகமாக வெறி பிடிக்க வைக்குது இந்த சோசியல் மீடியா. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து நம்ம இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால தான் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சிலர் அவங்க மனநலம் பாதிச்சிருச்சு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே தெரியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா வந்து ரொம்பவே அடிக்ட் பண்ணிட்டு இருக்குது ஒவ்வொருத்தரையும். அது எப்படி அடிக்ட் பண்ணுங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இந்த சோசியல் மீடியாக்குள்ள வர்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், எனக்கு பிடிச்ச நடிகர், எனக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர், எனக்கு பிடிச்ச பொலிட்டீஷியன், எனக்கு பிடிச்ச ஜாதி, எனக்கு பிடிச்ச மதம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கொள்கையோட வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாக்குள்ள வந்து வர்றாங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா என்ன பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல வந்து ரெண்டு கருத்தோட ரெண்டு பேர் இருந்தாங்கனாலே அவங்களுக்குள்ள சண்டை தீராது. இதுல பாத்தீங்கன்னா பல கருத்துக்களோட வந்து பாத்தீங்கன்னா பல மக்கள் வந்து சேர்ற இடம் தான் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா. அதாவது வீட்டுல ரெண்டு பேர் கான்வர்சேஷன் பண்ணாலே அது சண்டையில வந்து முடியும். இங்க பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட சிந்தனையோட இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால வந்து கலந்துருக்காங்க. அவங்களோட கண்டென்ட்டும் பாத்தீங்கன்னா அது மாதிரிதான் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நடிகரை ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப பாருங்க, ஒரு நடிகர் வந்து அஜித் பிடிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் தான் நம்பர் ஒன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஃபேன்ஸ் நினைக்கிறாங்க. அதே பாத்தீங்கன்னா விஜய் பிடிச்சவங்க பாத்தீங்கன்னா விஜய் தான் நம்பர் ஒன்னு நினைக்கிறாங்க. ரஜினி பிடிச்சவங்க ரஜினி நம்பர் ஒன்னு நினைக்கிறாங்க. சூர்யா பிடிச்சவங்க சூர்யா நம்பர் ஒன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல வந்து அசம்பிள் ஆகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்குள்ள வந்து மனசுக்குள்ள வந்து வருத்தம் வந்து வருது. அதாவது நம்ம ஆள் வந்து முன்னாடி வரலையே, நம்ம ஆளுக்கு அதிக லைக் வரலையே, நம்ம ஆள் இன்னும் ஃபேமஸ் ஆகணும், நம்ம ஆள் வந்து இன்னும் பெருசாகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட மண்டைக்குள்ளேயும் போய் ஊறிக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களே அறியாமலேயே அவங்களோட வீடியோ, அவங்களோட ஆடியோ இது வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. வேற யாரோ ஒருத்தரோட வீடியோவோ ஒருத்தரோட ஆடியோவோ வந்தா அவங்களுக்கு வந்து வெறுப்பு வந்துடுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிரிக்கெட் பிளேயர் பிடிச்சிருக்கு. இப்ப விராட் கோலி ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குதுன்னா, விராட் கோலிக்கு பிடிச்சிருக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக பாத்தீங்கன்னா தோனி பிடிக்க மாட்டேங்குது. இப்ப தோனி ஒருத்தருக்கு பிடிக்குது அப்படிங்கறதுக்காக பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ளாரியே பாத்தீங்கன்னா கருத்து மோதல்கள் வந்து இருக்குது. இப்ப தோனியை புகழ்ந்து யாராவது பேசினாங்கன்னா இந்த ரெண்டு பிளேயர்ஸ், அதாவது விராட் கோலியோட ஃபேன்ஸுக்கும் ரோஹித் சர்மா ஃபேன்ஸுக்கும் ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது. இப்ப கோலி யாராவது புகழ்ந்து பேசுறாங்கன்னா ரோஹித் சர்மா ஃபேன்ஸுக்கும் பிடிக்க மாட்டேங்குது, தோனி ஃபேன்ஸுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. இது எப்படி தோனியை விட நீ பெரிய ஆளா, தோனி எவ்வளவு பெரிய ரெக்கார்ட் வச்சிருக்காரா தெரியுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மள ஏரியாமலே நமக்கு வந்து ஒரு வெறி பிடிக்க வச்சிருது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் நியூஸ் எல்லாம் வந்து நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில கட்சிகள் பிடிக்கும், ஒரு சில கட்சிகள் பிடிக்காது. அவங்களோட விருப்பு வெறுப்பை ஒதுக்கிட்டு இந்த சோசியல் மீடியால வந்து அவங்களுக்கு பிடிச்ச கட்சி தான் வந்து பெரிய கட்சி, அவங்க பிடிச்ச கட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கட்சி அப்படிங்கிற மனநிலையோட வந்து பாத்தீங்கன்னா குறுகிய எண்ணத்தோட பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாக்குள்ள வர்றாங்க. ஸோ இவங்களோட கமெண்ட்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்ல இருக்கிற டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெறுப்பாகுது. என்னடா இது சம்மந்தமே எல்லாம் பேசுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா முழுமையான உண்மை வந்து வெளியிலேயே வராது. அரகர உண்மைதான் வந்து சுத்திட்டு இருக்கும். இதை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கடுப்பாகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து மிகப்பெரிய குழப்பம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ நமக்கு பிடிச்ச நடிகரை பத்தி யாராவது தப்பா பேசினா நம்மளை எரியாமலே பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர் திட்டன மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம போய் கமெண்ட் பண்றது, நம்ம வந்து சண்டை போடுறது, நம்ம குடும்பத்தை மறந்து அந்த இன்னொரு நடிகரோ நடிகைக்காகவோ இன்னொரு பொலிட்டிஷியனுக்காகவோ பாத்தீங்கன்னா நம்ம போய் வாதாடிட்டு இருக்கிறது வந்து இந்த சொசைட்டி வந்து இப்ப பயங்கரமா முன்னெடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து மிகப்பெரிய டேஞ்சர்ஸ். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள நல்லவங்களா கெட்டவங்களான்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா இந்த சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா நம்ம வெறும் சோசியல் மீடியால மட்டும்தான் அவங்கள பார்த்துட்டு இருப்போம். அவங்களோட பர்சனல் லைஃப் என்ன அது என்னன்னே தெரியாது. ஆனா அவன் நம்ம ஃபேமிலியில ஒருத்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு அவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு தலைபட்சமா செயல்படுறது. அதாவது பாத்தீங்கன்னா அவங்கள பத்தின புகழை மட்டும் வெளியில வந்து பரப்பிட்டு அவங்கள பத்தி கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறதுங்கிறது இருக்குது பாத்தீங்களா, அதுதான் இந்த சொசைட்டிக்கு வந்து மிகப்பெரிய டேஞ்சர். ஸோ இதனாலதான் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் இந்த சொசைட்டி வந்து சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா மன அழுத்தத்துக்கு போயிடுவாங்க. இது எல்லா கட்சிக்கும் தான். இப்ப இந்த கட்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கட்சியை குறை சொல்லுவாங்க, அந்த கட்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கட்சியை குறை சொல்லுவாங்க. ரெண்டு கட்சி மாறி மாறி குறை சொல்லுவாங்களே தவிர ரெண்டு பேச்சுக்கு நடுவில் இருக்கிற வந்து குற்றங்களை வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. இதனால பாத்தீங்கன்னா உண்மைத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. முதல்ல ஒரு சோசியல் மீடியால வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு நினைப்பேன். ஏன்னா நியூஸ் சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா காசை வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி
ஒரு மனநிலையில் இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாலேயே பாத்தீங்கன்னா காசை வாங்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பாத்தீங்கன்னா என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம சோசியல் மீடியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து நல்லா மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கு. நம்மளே ஏரியாமலே பாத்தீங்கன்னா நம்மளும் மேனிப்புலேட் ஆயிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு ரொம்ப டெய்லி பார்த்து பார்த்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் நமக்கு பிடிச்சி போயிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளால அது விட்டு பிரிஞ்சே வர முடியாது. நம்மளுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அவங்க கூட சண்டை போட்டோம்னா வச்சுங்களேன் நமக்கு ஒரு ஆசிலேஷன் இருக்கும்ல. ஆனா நம்ம பிரியாம இருக்கணும்னு நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணுவோம். ஸோ அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால நமக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னா அவங்கள பத்தி தப்பா யாராவது பேசினாங்கனாலே நம்மளே எரியாம வந்து கோபமும் ஆக்ரோஷமும் நமக்கு வர ஆரம்பிச்சிருது. தொடர்ந்து இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சோசியல் மீடியால வந்து ஒருத்தர் கூட வார் பண்ணிட்டே இருந்து ஒரு சில வீடியோஸ் பார்த்துக்கிட்டு அதே மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே எரியாமலே நம்ம மனநலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கப்பட்டுரும். நம்ம மன அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிப்ரெஷன்லயே இருக்கும். நம்மளே எரியாமலே பாத்தீங்கன்னா டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவோம். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா அந்த அன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கும். ஆனா இந்த சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி ஓபன் பண்ணி பாக்குறோம். அந்த சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஒரு 4 வீடியோ நமக்கு பிடிச்ச மாதிரி வருதா, ஒரு வீடியோ நமக்கு பிடிக்காம வந்தா கூட அன்னைக்கு டேவே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நமக்கு நல்லா போகாது. என்னடா இவன் இப்படி வீடியோ போட்டா, என் தலைவனை பத்தி எப்படா இப்படி வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் ஆத்திரமும் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அம்மா நம்ம அப்பா பத்தி எப்படா பேசலாம் அப்படிங்கிற வர கோவம் வந்து பாத்தீங்கன்னா யாரு என்னன்னே தெரியாதவங்களுக்காக நமக்கு வருது. பாத்தீங்களா, இது வந்து ஒரு விதமான மனநோய் தான். இதே நிலை நீடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை எரியாமலே பாத்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே அவங்களுக்காகவே இன்ஸ்டாகிராம் போறது, அவங்களுக்காகவே யூடியூப் போறது, அவங்களுக்காகவே எல்லாத்தையும் பாக்குறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம லைஃபை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்மளை எரியாமலே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து அடிக்ட் ஆகிறதுங்கிறது வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து ரொம்ப நல்லதே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளாலேயே அதை தாக்கு பிடிக்க முடியாது. இந்த சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஷார்ட் டைம்ல நம்மளை பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சாங் வந்து ஃபுல்லா நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 தடவை கேட்போம், 3 தடவை கேட்போம், அதுக்கப்புறம் நமக்கு போர் அடிச்சிடும். ஆனா அந்த சாங்கில் இருக்கிற நல்ல போர்ஷன்ஸை மட்டும் வெட்டி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தொடர்ந்து நம்ம கேட்க கேட்க எத்தனை தடவை கேட்டாலும் அந்த நல்ல போர்ஷன் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிட்டே இருப்போம். அந்த விஷயத்துக்கு வந்து நம்மளே ஏரியாமலே பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி நிறையா கண்டென்ட், நமக்கு பிடிக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து பார்த்து நம்ம வந்து அதுக்கு அடிக்ட் ஆயிடுவோம். அதுதான் நமக்கு மெயின் ப்ரியாரிட்டியாக வந்து நம்ம மூளைக்குள்ள போய் பதிஞ்சிடும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மூளையை வந்து அந்த சோசியல் மீடியாவுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் பண்ணிடக்கூடாது. நமக்கு பிடிச்சதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. நமக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே இது நல்லா இருக்கு அப்படிங்கிறதோட நிறுத்திக்கணும். நம்ம தொடர்ந்து இந்த சோசியல் மீடியாக்குள்ளாரே இருந்தோம்னா நம்ம எல்லாருமே கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியமாக போகிறோம். அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொண்டாந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா தொடர்ந்து சோசியல் மீடியா பார்த்து 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 பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட சுய சிந்தனையவே வந்து இழந்துட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து கண்டினியூ ஆச்சுன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட சொந்த பிரச்சனையை மறந்து சோசியல் மீடியா பிரச்சனைக்காக பார்த்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து போராட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.